குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே அனைவருக்குமே குரு சுக்ரன் ஜோதிட டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசு வருடம் முடிஞ்சிருச்சு, கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகிருச்சு, நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வருது. இந்த வருஷத்துல என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவானா வர்றார். எல்லாருமே இந்த வருஷ பலனை எதுக்காண்டி பார்ப்பாங்க? நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதுக்காண்டிதான் இந்த வருஷ பலனை பார்ப்பாங்க. அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த வருஷத்துடைய பெயர் பராபவன அவசர நிலை. திடீர்னு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை இதெல்லாம் வியலை உயருங்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு உங்க ஜாதத்துல பலமா இருக்கா? அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்ரன் ஜோதிட டிவில சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துடைய ராஜா குரு வர்றதுனால அனைவருக்குமே ஜாதகத்துல இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல, இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான நட்சத்திரத்துக்காக நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவும் நான் இதுல பதிவு பண்றேன். கண்டிப்பா வாங்க. நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான தேடல் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாருமே நல்லதா நடக்கட்டும். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. எப்படி? கால சக்கரத்தின் ஒரு 6வது ராசி கன்னிராசி. பயங்கரமான கலைகளை கத்துக்கூடிய ராசி இந்த கன்னிராசியில நிறைய இருக்கும். அனைத்து விதமான கலைகளுமே கன்னிராசியில நிறைய இருக்கும். நல்ல உழைப்பாளி எங்க கன்னிராசியில பிறந்துட்டாவே. நல்ல உழைக்கக்கூடிய திறமை இந்த ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உழைப்புகளை ரொம்ப போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராசி பாருங்க, பொதுவாக 6னா என்னங்க, எல்லா விஷயத்திலையும் 6ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அக்யூரேட்டா நம்ம பார்ப்போம். ஐயோ 6ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்கு, அந்த கிரகம் இருக்கு, இது இப்படி இருக்குமா? 6ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லதையும் கொடுக்கும், வெற்றியும் கொடுக்கும், தோல்வியும் கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு தடங்கள் வருதுப்பா 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் 6ஆம் இடத்துல இருந்தா ஒரு கிரகம் யாருக்கா இருந்தாலும் சரி எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்ப்போம். இப்ப கன்னிராசி எல்லாருமே உங்க ஜாதகம் செக் பண்ணிக்கன்னா இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நான் கெட்டது சொல்ல போறேன் கேட்டீங்களா? உங்களுக்கு கெட்டதே சொல்ல முடியாது, அதுக்கான நேரம் உங்களுக்கு கிடையாது. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்காக உள்ள புத்தாண்டு, கன்னிராசிக்காக உள்ள புத்தாண்டு. கெட்டதை சிந்திக்காத புத்தாண்டு, கெட்டதே நடக்காத ஒரு புத்தாண்டாக இந்த புத்தாண்டு செம்மையா இருக்கு உங்களுக்கு மட்டும். ஏன்னா இந்த வருஷத்துல பாருங்க, எல்லா கிரகமும் சொல்றேன், இந்த வருஷத்துல குரு மட்டும்தான் பயிற்சி ஆகிறாரு. இந்த வருஷத்துல 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். எப்படி? 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நம்ம ஜாதகத்துல கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லது பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் நம்ம சொல்லுவோம், பொதுவாவே சொல்லுவோம். அவர் இருக்கிற இடத்த விட பாக்குற இடம் பலம்பாங்க, அது ஒண்ணு. அடுத்து பாருங்க, இதுல ஏன் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னா, உங்களுக்கு சனி பகவான குரு பகவான் பாக்குறாரு. அவர் சொந்த வீட்டை 9ஆம் பார்வை சிறப்பு பார்வையாக கொடுக்கிறார். அதனால நிறைய கெட்ட விஷயங்கள் இந்த வருஷத்துல நம்ம எதிர்பார்க்க கூடாது, கெட்டதை நம்ம செதிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு பாருங்க 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு கேது பாவியான கிரகங்கள் 6, 12ல இருப்பது நல்லதுன்னா நல்லது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், கெட்டது சொல்லக்கூடாது. அதனால எல்லாருமே இந்த 4 கிரகத்தை மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, கன்னிராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு, சனி பகவான் இருக்காரு, ராகு கேது எப்படி, எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்றேன். ஒண்ணு இல்ல, ஒருத்தர் ராகு, ஒரு மனிதனுக்கு ராகு கண்டாக ராகு வந்தாதான் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை எடுத்து சொல்ல முடியும். உனக்கு இந்த தோஷம் இருக்கு, இது நடக்கும், இது நடக்காது. ஒண்ணு இல்ல, ராகு புத்தி வந்தாலும் கேது புத்தி வந்தாலும் சனி புத்தி வந்தாலும் நீங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, ஆமாங்க இப்படி அப்படின்னு நிறைய ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த தசா புத்தி வந்தா மட்டும் தான் நம்ம ஜாதகத்தை அதிகமா பார்ப்போம். ராகு புத்தி, ராகு தசை, கேது புத்தி, கேது தசை, சனி புத்தி, சனி தசை, குரு தசை, இது வந்தாவே நம்ம ஜாதகம் எடுத்து எல்லாரும் பார்ப்போம். கண்டிப்பா நீங்க வருஷத்துல ஒரு வாட்டி உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது என்னுடைய கருத்து. தமிழ் புத்தாண்டு பழைய வருஷம் போயிருச்சு, புது வருஷம் பிறந்திருக்கு. நீங்க ஏன் ஆங்கில புத்தாண்டுக்கு போறீங்க? தமிழ் புத்தாண்டு தான் ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும்.
இப்ப ஏன் இந்த வருஷம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் தமிழ் வருஷம் பிறந்துச்சுப்பா, நம்ம என்னப்பா பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே ஜாதகம் பார்ப்போமா? அதனால சொல்றேன், எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. சித்திரை மாசம் பிறந்தாவே ஜாதகத்தை நோட்டு தூக்கி எடுத்துக்கிட்டு ஓடிடணும். ஏன்னா இந்த வருஷத்துடைய கிரக அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. லாபத்துல குரு நிக்கிறாரு ஒரு தினத்துக்கு அப்புறம். ஏன்னா எந்த பேச்சும் ஆகல. கண்ட சனியை பாதிக்க விடாம தடுக்கிறாரு. நல்லா பாருங்க, கண்ட சனியை பாதிக்க விடாம அவர் தடுக்கிறாரு. கோச்சார கிரகம் இப்படி இருக்குது, ஆனா ஜாதகத்துல அப்படி இருக்கா? அதை இப்ப என்ன பண்ணணும், நம்ம ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். இது ஒரு பொதுவான பலன் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா 11ல குரு போகும்போது நல்லா பாருங்க, உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே சொல்றேன், லாபம் போற வருமானம் பயங்கரமா இருக்குங்கிறாங்க. கன்னிராசியை பொறுத்தவரை பொருளாதார வருமானம் கண்டிப்பா நகை வாங்குவீங்க. இது ஓப்பனா சொல்றேன், நகை வாங்குவீங்க, மனைவிக்கு வாங்குவீங்க, இல்ல அம்மாவுக்கு வாங்குவீங்க. ஏதோ ஒரு நகையோ வீடோ இடமோ பூமியோ இந்த வருஷத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். வீடு கட்டாதவங்க எல்லாம் வீடு கட்டுவீங்க. விற்காத இடம் வித்து போகும். விற்காத இடம் வித்து போகும். மனைவி பேர்லயோ இல்ல கணவன் பேர்லயோ இடம் பூமி சொத்து நீங்க வாங்குவீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க. உங்க மேல எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் இந்த வருஷத்துல கேஸை ரிலீஸ் பண்ணி நீங்க வெளில வருவீங்க. இது அற்புதமா இருக்கும். ஆனா ஜாதகத்துல அதுக்கான நேரம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. ரொம்ப நாள் கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்குன்னா அந்த கேஸ் இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்பு வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்து அவர் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்லா பாருங்க, 11ங்கிறது மேல் படிப்பு, பட்ட படிப்பு, பெருக்கொண்ட ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம். அவர் அங்க இருக்கிறார். 7ல சனி பகவான். நல்லா பாருங்க, 7ஆம் இடங்கிறது சனி. உங்களுக்கு வழக்க காட்டுறது சனி. அந்த சனி அங்க பாக்குறப்ப உங்க மேல வழக்கே இருக்கக்கூடாது இந்த வருஷத்துல. நான் ஓப்பனா சொல்றேன், தமிழ் புத்தாண்டுல உங்க பேர்ல வழக்கு எதுவுமே ரிசீவ் ஆகக்கூடாது. ஒண்ணும் இல்லை, இந்த விசா பிரச்சனை, இந்த வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்தாலும் சரி, இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த தமிழ் புத்தாண்டுல சூப்பரா இருக்கு. ஆனா கிரகம் நல்லா இருக்கு. இந்த ராகு கேது மட்டும் தான் உங்க ஜாதகத்துல மறைஞ்சிருக்கு. மற்றபடி எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்கு. குருபவன் நல்லா ஒரு பாக்குறனால சொல்றேன், நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்குது. ஒண்ணும் இல்லை, எனக்கு வேலை போச்சு, உத்தியோகம் சரியில்லை, ரொம்ப நாள் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. இது நிறைய பேர் எத்தனை பேர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா குழப்பம் இருக்கும். ஏன்னா கண்ட சனி கண்டிப்பா ஒரு கண்டத்தை பிடிக்கும். எப்படி? கழுத்தை பிடிக்கும். வருமானத்திலையும் பொருளாதாரம் ரொம்ப கழுத்தை பிடிச்சி இறுக்கி விடும். இது மாதிரி சிரமத்தில் இருக்கீங்களா, அவங்களுக்காண்டி நான் சொல்றேன், இது நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. ஜாதகத்தை எடுத்து பாருங்க, நிறைய நல்ல விஷயம் இருக்கு, நிறைய நல்ல காரியம் நடக்கும். அதிகமா திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். கன்னிராசிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, திருமணம், குழந்தை ரெண்டுமே அதிகமா இந்த வருஷத்துல அதிகமா கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. இது அற்புதமாக ஒரு நேரமாக இருக்குது. பூர்வீக சொத்து கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த லாப வருமானம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க தேடி வருது. பொருளாதார வருமானத்தை பெரிய லெவலுக்கு போறீங்க. தொழில சாதிக்க போறீங்க. புதுசா தொழில் பண்ணா ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் பண்ணி பாருங்க, செம்ம ஒரு மாற்றம் இருக்கும். ஆனா கெட்டதுங்கிற விஷயம் இங்க இல்லை. நிறைய நல்ல விஷயமா இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. பாத்துக்கோங்க. நல்லா பாருங்க, கெட்டதை மட்டும் நீங்க சிந்திச்சிட வேணாம். அந்த வருஷத்துல எல்லாமே நல்லதா சிந்திங்க. நல்லது ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்ல போய் நம்ம லோன் கேட்கலாம், லோன் நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த வருஷம் குரு வந்தாவே நீங்க ஒன்றும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு நல்ல காரியம் பண்ணணும், இல்ல நகை வாங்கணும், இல்ல பொருள் வாங்கணும், ஏதாச்சும் குடும்பத்துக்கு நல்ல விஷயத்த பண்ண போறீங்க மட்டும் அக்யூரேட்டா காட்டுது இந்த வருஷம் மட்டும் பாருங்க. ஒன்றும் இல்லை, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடி பிரச்சனை எல்லாமே சரியாகும். திடீர் வருமானங்கள் நிறைய கிடைக்கும் இந்த வருஷத்துல. உங்களுக்கு 11ல குரு வரதுல திடீர் வருமானங்கள் நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய ஒன்றும் இல்லை, இப்போ ஐடிஐ படிக்கிறீங்களா, பேங்க்ல வேலை பார்க்குறீங்களா, ஆசிரியர் வேலை பார்க்குறீங்களா, இல்லை மெக்கானிக்கல் வேலை பார்க்குறீங்களா, இல்லை இரும்பு சார்ந்த வேலை பார்க்க, எந்த ஒரு தொழில் வேலை பார்த்தாலும் சரி, வேலை ஊற்றி நல்லா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்களாம் நிறைய லாபங்கள் இருக்கும் இந்த வருஷத்துல. இப்போ ஜாதகத்தை பாருங்க, சனி போன தொழில்காரன் நல்லா இருக்கான்னு பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ எதுவுமே கெட்டது கிடையாது. லாட்ரி கண்டிப்பா நல்லா ஒன்றும், லாட்ரி நிறைய பேர் எடுக்கிறவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் மட்டும். 5ஆம் வீட்டு அதிபதியை குருபகவான் பாக்குறப்ப லாட்ரி எந்த கிரகம் யோகமான கிரகம் அதை மூவ் பண்ணி நீங்க எடுத்தா கண்டிப்பா இருக்கு. அதுக்கான வாய்ப்பு அதுலயே பணத்தை போட்டு வரைய முன்னேறாதீங்க. ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் பெருசா மருத்துவ செலவு இந்த வருஷத்துல நீங்க பண்ண மாட்டீங்க. ரொம்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இருந்தாலும் சரி, இப்போ ஒரு குருவால உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்க போது, அவ்வளவுதான். உங்களுடைய நோய் தாக்கத்தை குறைக்க போறான்னு அர்த்தம் இந்த வருஷத்துல. படிப்புகளில அதிகமாக மதிப்பெண் வாங்குறது கன்னிராசிகர் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த வருஷம் ரிசல்ட் வரும்போது கன்னிராசிக்காரங்க பாருங்க அதிக மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. படிப்பு, கல்வி, அரசாங்கம், அரசியல் எல்லாத்துலயும் சொல்லி நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. கண்டிப்பா நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. இதை விற்ற வேண்டாம்னு நான் சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நான் படிப்புகளில் சொல்றேன், லாபம், பொருளாதாரம், வருமானம், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்தாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அந்த வருஷத்துல மட்டும். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா, முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தா நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே லாபம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்களோட நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லதா வரும். கெட்டதே நடக்காது. இப்படி கெட்ட விஷயம் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நடக்கவே நடக்காது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். ஒன்றும் இல்லை, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதை எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும்.
எப்படி தொழில் வருமானம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும், ஒரு திடீர் வருமானம் இருக்கும், ஒரு இடமாற்றம் வரும். இந்த வருஷம் பிறக்கும் போதே நீங்க பிளான் பண்ணிக்கணும் என்னமா பண்ணணும் இந்த வருஷத்துல உத்திரத்தை பார்த்தவங்க. நம்ம இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வெளியூர் போகலாமா, வெளிநாடு, இது மாதிரி நிறைய விஷயம் பிளான் இருக்குல்ல. கண்டிப்பா அதை மூவ் பண்ணி போங்க, சூப்பரா இருக்கும். நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவா பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே யோகமா இருக்கும். யார் உத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்து அஸ்தமத்துல பிறந்தவங்க எல்லாமே உங்களுக்கு ஜெயம்தான். உங்களுடைய கற்பனை ஆசை நிறைய மனசுக்குள்ள நிறைய விஷயம் தோணுது பார்த்தீங்களா. வருமானம், பொருளாதாரம், இன்கம், இதை பத்தி ரொம்ப வாழ்க்கையில பெருசா ஒரு லெவலுக்கு வரணும்னு ஆசை இருக்குல்ல உங்கள்கிட்ட. ஆசிரியர், கலைத்துறை, இசைத்துறை, எல்லாத்துலயும் ஒரு இந்த கற்பனையான வேலை எல்லாமே நீங்க பயங்கரம் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லாமே இப்போ யோகமா இருக்கு. யார் அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலத்தை பார்க்க போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு காலத்தை பார்க்க போறீங்க. இப்போ வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் போகிறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க எதிர்பார்க்காத அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க இந்த வருஷம் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல சொல்றேன். சூப்பரான யோகம் தேடி வருது. அடுத்து சித்திரை நட்சத்திரம். எப்படி திறமையான நட்சத்திரம், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தன்மானம், தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். இந்த வருஷம் பிறக்கும்போது 7ஆம் இடத்து செவ்வாய் பயங்கரமா இருக்காரு. திருமண பேச்சுகள், வேலை உத்தியோக தடங்கள் சரியாகிறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, திடீர் ஒரு முயற்சி ஆகிறது, சகோதர சகோதரி நல்லா இருக்கிறது, உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மருத்துவ செலவு குறையிறது, இது எல்லாமே இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு. யூனிஃபார்ம் பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கட்டிட சார்ந்த துறை, கலைத்துறை எல்லாமே பட்டய கலக்க போறீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு சாதகமா இருக்கு. இதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. யாரு? இந்த சித்திரத்துல பார்த்தோம். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.